மிதக்கும் தீவின் முதன்மை செயல்பாடு என்ன? சரியான விடை பல்வேறு உயிரினங்களுக்கு தங்குமிடம் மற்றும் வாழ்விடத்தை வழங்குதல். மிதக்கும் தீவுகள் பொதுவாக எந்த வகையான சுற்றுச்சூழல் அமைப்பை ஆதரிக்கின்றன? சரியான விடை சதுப்புநில காடுகள், பவளப்பாறைகள் அல்லது கடற்பகுதிகள். மிதக்கும் தீவுகளில் வாழும் பல உயிரினங்களுக்கு ஊட்டச்சத்துக்களின் முதன்மை ஆதாரம் இது. சரியான விடை பைட்டோபிளாங்க்டன் மற்றும் ஜூபிளாங்க்டன். மிதக்கும் தீவுகள் பொதுவாக எப்படி உருவாகின்றன? சரியான விடை காலப்போக்கில் வண்டல், கரிம பொருட்கள் அல்லது பவள வளர்ச்சியின் திரட்சியின் மூலம். மிதக்கும் தீவுகளின் புவியியலின் தனித்தன்மை என்ன? சரியான விடை அவை பெரும்பாலும் நுண்ணிய, ஊடுருவக்கூடிய பொருட்களால் ஆனவை. அவை நீர் வடிகட்டுதல் மற்றும் பரிமாற்றத்தை அனுமதிக்கின்றன. மிதக்கும் தீவுகள் எந்த வகையான உயிரினங்களுக்கு முக்கியமான வாழ்விடத்தை வழங்குகின்றன? சரியான விடை மீன், ஓட்டு மீன்கள், மொல்லஸ்கள் மற்றும் பிற கடல் விலங்குகள். கடலோர சுற்றுச்சூழல் அமைப்புகளில் மிதக்கும் தீவுகளின் முக்கிய பங்கு என்ன? சரியான விடை இளம் மீன்கள் மற்றும் பிற இனங்களுக்கான நாற்றங்கால்களாக. மனிதர்கள் பொதுவாக மிதக்கும் தீவுகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள்? சரியான விடை நிலையான மீன்பிடி நடைமுறைகள், ஆராய்ச்சி அல்லது பாதுகாப்பு முயற்சிகள் மூலம். மிதக்கும் தீவுகளின் நீண்டகால உயிர்வாழ்விற்கான சாத்தியமான அச்சுறுத்தல் என்ன? சரியான விடை காலநிலை மாற்றத்தால் தூண்டப்பட்ட கடல் மட்ட உயர்வு, கடல் அமிலமயமாக்கல் அல்லது அதிகரித்த புயல் அதிர்வெண். பல்லுயிர் பாதுகாப்புக்கு மிதக்கும் தீவுகள் ஏன் முக்கியம்? சரியான விடை ஏனெனில் அவை தனித்துவமான வாழ்விடங்களை வழங்குகின்றன மற்றும் பரந்த அளவிலான கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆதரவளிக்கின்றன. இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.